பார்த்தீங்கன்னாக்க, மாமரத்தில எந்தெந்த நோய் வருது, அது வந்து எப்படி வந்து இயற்கை முறையில வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வீடியோ போடுறோம். இப்போ மாமரத்தில பார்த்தீங்கன்னாக்க, அதிகப்படியான நோய் எப்படி வருது அப்படின்னா, பூஞ்சையினால தான் வருது. இந்த பூஞ்சை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அடிப்பகுதி அதாவது மரத்தோட தூர் பகுதியில பார்த்தீங்கன்னாக்க, ஒரு வெடிப்பு மாரி ஏற்படும். அந்த வெடிப்பிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க, நீர் கசிவு ஏற்படும். அந்த நீர் கசிவு வந்துருச்சு அப்படின்னாக்க, ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், இலையெல்லாம் அப்படியே இலையோட மேற்பகுதி சுருண்டு சுருண்டு உதிர்ந்து போயிடும் இலையெல்லாம். உதிர்ந்து போனோடனே என்ன ஆகும், அதனுடைய மரங்கள் வந்து பட்டு போயிடும். அது மாதிரி இருக்கிற மரங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக கொடுக்கணும். சூடோமோனஸு, விரிடி இந்த மாதிரி வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய பூஞ்சை கொல்லி பூஞ்சானத்தை வந்து நம்ம வந்து வேற சுற்றி பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்க, அந்த பூஞ்சை காளான் வளர்ச்சியானது குறைஞ்சி அதனுடைய பக்கச்சிம்பு வந்து பழையபடி மாறி மரம் வந்து உருக்குலைஞ்சு போகாமல் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து டேங்குக்கு 100 கிராம் விரிடி சூடோமோனஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாக்க, 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாக்க, இந்த மாதிரி பார்த்திங்கனாக்க அந்த தூறல்கள் வந்து வராது. அது மாதிரி அந்த வெடிப்பு பகுதியெல்லாம் சரியாயிடும். அது மாதிரி நல்லா வந்து நீரோட்டம் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்து உங்களுக்கு வந்து நல்லா மகசூல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் வரும். அதாவது வந்து ஒரு மரத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒரு வாது மட்டும் காயும். அந்த மாதிரி ஒரு மாதம் மட்டும் காய்ஞ்சிச்சு அப்படின்னாக்க, அது பார்த்திங்கனாக்க சில வந்து வண்டுகள் வந்து அந்த மரத்தை துளையிட்டு அதில் நீர் சத்து போகாமல் தடுத்து அந்த மரம் காஞ்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த வாதை வந்து தனியாக வெட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து துத்தநாக சல்ஃபேட்டை நீங்கள் வந்து கலந்து நீங்கள் ஃபுல்லாக பூசி விட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு வாரத்துலேருந்து இன்னொரு வாரத்துக்கு வந்து பரவாமல் தடுக்கப்படும். அந்த மாதிரி தடுக்கப்படும் போது பார்த்திங்கனாக்கா அடுத்த மரத்துக்கு பரவாமல் இருக்கும். இது ஒரு வகை. அது மட்டும் இல்லாமல் உயிர் முறையில் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, விரிடியை நீங்கள் வந்து கலந்து தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து போட்டு பூசி விட்டிங்கனாக்க, இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாக்க, அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஒரு மரம் இருக்குது, அதில் வந்து பூ அதிகமாக பூக்குது, அதில் வந்து அதிகப்படியான பிஞ்சு நிற்க மாட்டேங்குது அப்படின்றதில் பார்த்தீங்கன்னாக்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க மாங்காயை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மஞ்சரி. அதாவது பூக்கள் வந்து நிறையா இருக்கக்கூடிய ஒரு பூ தான் வந்து இதைத்தான் மஞ்சரின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சரி பார்த்திங்கன்னா ஆண் மலரும் இருக்கும், பெண் மலரும் இருக்கும். ஆண் மலரும் பெண் மலரும் ஒன்றா இருக்கும்போது நல்லா வந்து கொத்து கொத்தாக இருக்கும்போது அதனுடைய பூஞ்சை காளான் உருவாகி அந்த பூவெல்லாம் பார்த்திங்கனாக்கா கருப்படிச்சிடும். அந்த கருப்படிக்கும்போது பார்த்திங்கன்னா பிஞ்சு அதிகம் ஒட்டாது, திரும்ப பார்த்திங்கனாக்கா நிறையா கொட்டிடும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்க, இயற்கை முறையில் வந்து இப்போ சூடோமோனஸு, மெட்டாரைசியம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாக்க, அதிகப்படியாக வந்து அந்த பூ உதிர்தலை குறைச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் பூ பூக்கும்போது மட்டும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பூவாகப்பட்டது பார்த்திங்கன்னா பிஞ்சாக மாறிடு, உதிர்வு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அந்த தண்ணி இது இன்னொரு முறையும் பயன்படுத்தலாம். தாமிரம், துத்தநாகம், போரானு, கால்சியம் இந்த மாதிரி டானிக்கை வந்து நீங்கள் பூ பூக்கும்போது நீங்கள் வந்து இது பூவில் வந்து நீங்கள் வந்து ரெயின்கன் மூலம் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்க, அந்த பூவை எடுக்கிற தன்மை வந்து அதிகப்படுத்தும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பூ உதிராது. இது மூலம் பார்த்திங்கனாக்க மஞ்சரியை வந்து எல்லாமே பார்த்திங்கனாக்க பிஞ்சா மாதிரி நல்லா வந்து மகசூல் கொடுக்கும். இது ஒரு வகையும் வந்து பண்ணலாம். இன்னொரு வகை பார்த்திங்கனாக்க, மேக்ஸிமம் தண்ணி பாய்ச்சல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க, மாமரத்தை பொறுத்தளவில் வந்து அதிக தலைச்சத்து அதிகம் இருந்துச்சுனாக்க வந்து அதிகம் காய்க்காது. அதனால் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு வந்து துளிர் வரபோது மட்டும்தான் வந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து பெரிய மரமாக இருந்துச்சுனாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். இதே பார்த்திங்கன்னா பூ பூத்துருச்சு அப்படின்னா அந்த டயத்தில் வந்து 15 நாள் இடைவெளியில் கொடுக்கணும். அதிகப்படியாக பார்த்திங்கனாக்க பாய்ச்சலும் இருந்தால் வந்து அதிகம் வந்து நமக்கு வந்து நல்ல மகசூல் கொடுக்கும். இந்த பார்த்திங்கனாக்க இந்த மாமரத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கனாக்க கல்லாமக்காய் இருக்குது. அது மாதிரி இன்னொன்று பார்த்திங்கனாக்க குண்டு மாம்பழம்னு சொல்லக்கூடிய மல்கோவா,
இந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. அந்தந்த ரகங்கள் வந்து ஒட்டு ரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சி முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாட்டு ரகம்னு சொல்லக்கூடிய நாட்டு ரகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி பாய்ச்சும்போது பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கு தேவையான தண்ணி அளவு கொடுத்தாலுமே போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரி வந்து தண்ணி பாய்ச்சல் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு மாமரத்தில் நல்லா வந்து ஒரு மகசூல் எடுக்க முடியும்.